நாம் ஒன்றை எதிர்பார்க்கிறதோ நடப்பதே ஒன்று என்ன செய்து கொண்டிருக்கிறது, நடந்து கொண்டே இருக்கிறது. இன்னைக்கு கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, இந்த தோட்டத்திலே கந்த பிசின்கள் வடியணும். என்ன வடியுதுன்னு சொன்னா, உங்க குடும்பம் வளர்ச்சி பெற்ற குடும்பமாய், ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாய், உங்களுடைய பிள்ளைகள் மேன்மை உள்ள பிள்ளைகளாக மாற வேண்டுமென்றால் ரெண்டு சூழ்நிலையும் நீங்க ஏற்றுக்கொள்வதற்கு தயாராகத்தான் இருக்க வேண்டும். அவைகளை ஏற்றுக்கொள்ளுகிற மனிதன் ஆசீர்வதிக்கப்படுவான். சில நேரங்களில் நாம் என்ன செஞ்சு விடுகிறோம் அப்படின்னா, நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்படும் போது ரொம்ப சோர்ந்து போயிடுறோம். ரொம்பவுமே என்ன செஞ்சிடறோம், சோர்ந்து போயிடுறோம். எங்கள் விசுவாசிகள்லாம் பைசா நிறையா வந்துச்சுன்னா வீட்டுக்கு போகும்போது பிரைஸ் தி லார்ட் அப்படின்னா போதும், பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர், வாங்க 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 உட்காருக்கு, காஃபி குடிக்கிறீங்களா, ப்ரூ குடிக்கிறீங்களா, என்னென்னமோ சொல்லுவாங்க, பூஸ்ட் குடிக்கிறீங்களாம்பாங்க. அது சோர்ந்து போயிருக்க நேரத்தில் வீட்டுக்கு போயிட்டுன்னு வச்சுக்கோங்க, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், உன் பேச்சை நம்பி 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 பூரா போச்சு. நீ இருக்கிறது ஒரு காப்பி தண்ணி தான், அதை வேணா குடிச்சிட்டு போ. என்ன மான மரியாதை போகுதியா? இது ரெண்டையும் நாங்கள் ஏற்றுக்கிட்டா தான் பாஸ்டர். அல்லேலூயா. இதை ஏற்றுக்கிட்டா தான் யாரு பாஸ்டர்யா? தேவனுடைய ஊழியம் என்பது சாதாரண விஷயம் இல்லைன்னு முதலாவது நான் சொன்னேன். அதாவது நிறைய காரியங்கள், அதே போல தான் விசுவாசிகளாக இருப்பதும் சாதாரண விஷயம் கிடையாது. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். மகிமையை காண்பதைத்தான் நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்களா உள்ளே? அதுக்கு முன்னாடி ஒன்று இருக்கு, அதை பத்தி கவலைப்படுறதே இல்லை. நீ விசுவாசித்தால், இஃப் யூ பிலீவ், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண முடியும். அப்ப விசுவாசம் என்றால் என்ன? நம்பப்படுவர்கள் உறுதி, காணப்படாதவைகளின் நிச்சயம். பார்க்காமல் இருப்பதை நம்புவதுக்கு பேர் தான் விசுவாசம். பார்க்கிறது, நடக்கிறது, செய்யும், போகும், வரும்னு ஒரு சின்ன சமிஞ்சை வருது பார்த்தீங்களா, அதை வைத்து நம்பவே நம்பாதீங்க. முடியாது என்று சொல்ற நேரத்தில் நீங்கள் ஆண்டவரை தேடும் போதுதான் கர்த்தர் நிச்சயமாய் உங்களை என்ன செய்ய முடியும், ஆசீர்வதிக்க முடியும்.